வாங்கம்மா வாங்க. திராட்சை பழம் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ஆப்பிள் பழம் இருக்கு. எல்லாம் மலிவாக தான் இருக்கும். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்குங்க. ஒரு ஊரில் ரவி என்னும் ஏழ்மையான பழ வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி மீரா ஒரு அமைதியான பொறுமையான பெண். அவர்களின் மகன் அர்ஜுன் 5ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு புத்திசாலி சிறுவன். அவர்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். அவர் தினந்தோறும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து சந்தைக்கு சென்று பருவத்திற்கு ஏற்ற பழங்களை வாங்கி அவற்றை அவருடைய பழைய சைக்கிளில் அழகாக அடுக்கி வைத்து தெரு தெருவாக விற்று அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்ப செலவையும் அர்ஜுனின் படிப்பு செலவையும் சமாளித்து வந்தார். ரவிக்கு தானும் சொந்தமாக ஒரு தள்ளு வண்டி வாங்கி அதன் மூலம் தனது பழ வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நீண்ட நாளாக ஆசை. ஒரு நாள் காலை அவர்களுடைய குடும்ப நண்பர் குமார் அவர்கள் வீட்டுக்கு வந்தார். குமார், ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. ஆமாம் ரவி, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் வர முடியல. மீரா, குமார் வந்திருக்கான். வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மீரா. உங்க மனைவி குழந்தைங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரவி, உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்ன குமார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி அவரோட தள்ளு வண்டியை விற்க போறாராம். தள்ளு வண்டியா? ஆமாம், உனக்கு பழ வியாபாரம் பண்ண அது ரொம்ப வசதியா இருக்கும். உண்மையாவா சொல்ற குமார்? ரவி, கட்டாயம் ஒரு தடவை நீ போய் பாரு. வணக்கம் ஐயா, இந்த வண்டிக்கு எவ்வளவு விலை சொல்றீங்க? இது ரொம்ப நல்ல வண்டி தம்பி. நான் குறைவான விலைதான் சொல்றேன். 6000 ரூபாய் கொடுத்தா போதும். ஐயா, என்கிட்ட இப்போ அவ்வளவு பணம் இல்ல, கொஞ்சம் குறைச்சு சொல்ல முடியுமா? தம்பி, இது ஏற்கனவே ரொம்ப குறைவான விலைதான். வேற யாராவது கேக்குறதுக்குள்ள சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. ஐயா, இந்த தள்ளு வண்டியை நானே வாங்கிக் கொள்கிறேன். இப்போது என் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை உங்களிடம் கொடுத்துவிட்டு இந்த வண்டியை நான் எடுத்து செல்கிறேன். மீதி பணத்தை ஒரு மாசத்திற்குள் 3 தவணையில் கொடுத்து விடுறேன். எனக்கு இந்த அவகாசம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். சரி தம்பி, நீங்க கொஞ்சம் முன் பணம் கொடுங்க. ஒரு மாதத்திற்குள் மீதி பணத்தை கொண்டு வந்து தவறாமல் கொடுத்திருங்க. அந்த தள்ளு வண்டியை எடுத்து வந்து அதில் தன்னுடைய பழ வியாபாரத்தை செய்து வந்தார். அது மழைக்காலம் என்பதால் அடிக்கடி மழை பெய்யும். ஒரு நாள் ரவி பழங்களை விற்று கொண்டிருக்கும் போது திடீரென மழை பெய்யத் தொடங்கியது. பழங்கள் நனைந்து வீணாகிவிடும் என்று பயந்து அவர் ஒரு இடத்தில் ஒதுங்கினார். ஆனால் மழை நிற்கவில்லை. நேரம் ஆக ஆக மழை நீர் அதிகமாகி ஆற்று வெள்ளம் போல் ஓடி அது செல்லும் பாதையில் உள்ள பொருட்களை எல்லாம் அடித்து சென்றது. அதில் அவருடைய பழங்களையும் மற்றும் தள்ளு வண்டியையும் அடித்து சென்றது. ரவிக்கு மனம் உடைந்து போனது. அன்றைய வருமானம் மற்றும் பழங்களும் முழுவதுமாக நஷ்டமாகிவிட்டது. அவரது தள்ளு வண்டியும் முழுவதுமாக சிதிலமடைந்தது. மேலும் அந்த தள்ளு வண்டி உரிமையாளரிடம் வாங்கிய அவகாசம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் வாடிய முகத்துடன் வீடு திரும்பினார். என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க? மீரா, மழை வெள்ளத்துல என் பழங்களும் தள்ளு வண்டியும் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு வியாபாரமும் போச்சு, தள்ளு வண்டியும் போச்சு. தள்ளு வண்டிக்கு கொடுத்த அவகாசமும் முடிய போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. அட கடவுளே, இது என்ன சோதனை? இதோ அப்பா, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. இத வச்சு சமாளிக்க முடியுமான்னு பாருங்க. அர்ஜுன், இவ்வளவு பணம் இது உனக்கு எப்படி கிடைச்சது? அப்பா, நம்ம வீட்டுக்கு வர்றா மாமா அத்தை மாதிரி சொந்தக்காரங்க எனக்கு அன்பளிப்பா பணம் கொடுப்பாங்க. நீங்களும் அம்மாவும் என் பிறந்த நாள் பண்டிகை நாட்கள்ல கொஞ்சம் பணம் தருவீங்க. அதையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். ஏன் செல்லம், எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவ நினைக்கிறியே, நீ ரொம்ப நல்ல பையன். அர்ஜுனின் சேமிப்பில் உள்ள பணத்தை எண்ணி பார்த்ததில் சில்லறையாக 200 ரூபாயும் மற்றும் ஒரு முழு 500 ரூபாயும் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில வருடங்களுக்கு முன்புதான் அரசாங்கம் அந்த 500 ரூபாய் நோட்டுகளை பணமதிப்பிழப்பு செய்து செல்லாது என்று அறிவித்திருந்ததால் அந்த உண்டியலில் இருந்த 500 ரூபாய் அவர்களுக்கு பயனில்லாமல் போனது. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. சமீபத்துல பெய்த மழை வெள்ளத்தால எனக்கு நிறைய நஷ்டம் வந்துருச்சு. அதனால ஏற்பட்ட கஷ்டங்களை உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னால் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியலை. தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தம்பி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஏற்கனவே உங்க கையில இருந்த சேமிப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதனால் உங்க தினசரி வியாபாரத்திற்கு பணம் இருக்காது.
உங்க கஷ்டத்துல இருந்து மீண்டு வர சிரமம் ஆகத்தான் இருக்கும். நானும் என் அவசர பணத் தேவைக்குத்தான் இந்த தள்ளு வண்டியை விற்கிறேன். இன்னும் 2 மாதத்தில் எனக்கு சேர வேண்டிய மீதி தொகையை கொடுத்து விடுங்கள். என்னால் இவ்வளவுதான் உங்களுக்கு உதவ முடியும். சரிங்க ஐயா. ரவியின் பழ வியாபாரத்தில் நஷ்டமானதாலும் போதிய வருமானம் இல்லாததாலும் பிழைப்புக்கு வேறு வழியின்றி ரவி ஒரு கடையில் மூட்டை தூக்கும் வேலை செய்தார். அதில் கிடைக்கும் வருமானத்தில் குடும்ப செலவை சமாளிப்பதே பெரும் போராட்டமாக இருந்தது. இதற்கும் மேல் வீட்டு வாடகை, அர்ஜுனின் பள்ளி கட்டணம் என பட்டியல் நீண்டு கொண்டே போனது. சம்பாதிக்கும் பணம் செலவுகளுக்கு போதாமல் கடன் வாங்க வேண்டிய நிலை. ஆதலால் ரவி பகல் நேரத்தில் கடையில் வேலை செய்துவிட்டு இரவில் வங்கி காவலாளியாக வேலை செய்தார். இதனால் ரவிக்கு தூங்கக்கூட நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் தன் குடும்பத்தின் வறுமையை போக்க கடுமையாக உழைத்தார். ஒரு நாள் இரவு வேலை முடிந்து களைப்புடன் வீடு திரும்பிய ரவி மனைவி மீராவிடம் தன் வேதனையை கொட்டினார். போதும் மீரா, என்னால முடியல. இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையா இருக்கு. என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? என்ன சொல்றது மீரா, காலையில போனா கடையில மூட்டை தூக்கும் வேலை, ராத்திரி முழுக்க காவலாளி வேலை. இப்படி ஓடி ஓடி உழைச்சாலும் குடும்பத்தை நடத்த முடியல. ஆமாங்க, நானும் எவ்வளவோ சிக்கனமா செலவு செய்கிறேன். ஆனா வீட்டு வாடகை, அர்ஜுன் ஸ்கூல் பீஸ், சாப்பாட்டு செலவு எல்லாம் சேர்ந்து கழுத்தை நெரிக்குது. உண்மைதான் மீரா, சம்பாதிக்கிற காசு எல்லாம் செலவுக்கு கூட பத்தல. கடன் வேற மலை மாதிரி ஏறிடுச்சு. கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் நாம சேர்ந்து இந்த கஷ்டத்தை சமாளிக்கலாம். எப்படி மீரா? ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை வந்து நிக்குது. இந்த வாழ்க்கையில நமக்கு விடிவு காலமே இல்லையா? நிச்சயம் விடியுங்க. நாம நம்பிக்கையோட போராடுவோம். கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே மாறும். ஒரு நாள் யதேச்சையாக அர்ஜுனின் சேமிப்பில் இருந்த அந்த செல்லாத 500 ரூபாய் ரவியின் கண்ணில் பட்டது. அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு தான் வேலை பார்க்கும் வங்கியில் வேலை செய்யும் ஒருவரிடம் காண்பித்து இதை வங்கியில் மாற்றித் தர முடியுமா என்று பரிதாபமாக கேட்டார். அந்த நோட்டை அவர் வாங்கி பார்த்துவிட்டு இதை வங்கியில் மாற்ற முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்த பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் சேகரிப்பவர் இருக்கிறார், அவரிடம் சென்று இந்த நோட்டுக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா என்று கேட்கலாம் வா என்று சொல்லி கூட்டி சென்றார். அந்த பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் சேகரிப்பவர் அந்த நோட்டை உற்று பார்த்து, இது மிக அரிதான வரிசை எண், இது செல்லாத நோட்டு என்றாலும் சேகரிப்பவர்களுக்கு இது மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்றார். ரவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா, இதுக்கு எவ்வளவு விலை கிடைக்கும் என்று கேட்டார். குறைந்தது 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்றார் கடைக்காரர். ரவிக்கு தலை சுற்றியது. 1 லட்சமா? அவர் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தொகையை பார்த்ததே இல்லை. ரவி அந்த நோட்டை விற்று 1 லட்சம் ரூபாய் பெற்றார். அவர் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி, மீரா, அர்ஜுன், நான் ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் என்று சொல்லி இன்று நடந்ததை சொன்னார். அர்ஜுன், நீ வைத்திருந்த அந்த செல்லாத 500 ரூபாய்தான் நமக்கு இவ்வளவு சந்தோஷத்தை அளித்திருக்கிறது என்றார். அர்ஜுன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். மீராவும் சந்தோஷமாக, ஆமாங்க, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிட்டது, இனி நமக்கு நல்ல காலம்தான் என்று சொன்னாள். அவர் உடனே தனது கடன்களை அடைத்தார். அவர்கள் மெயின் ரோட்டில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து ஒரு பழக்கடையை நடத்தினார்கள். லாபம் வரத் தொடங்கியது. அவர்களது வசதியும் வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. இவ்வாறாக ரவியும் மீராவும் கஷ்டமான காலங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெற்றனர்.